சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். உங்களுக்கான ஒரு தனி சிறப்பு எப்பவுமே இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்காதவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். உழைப்புக்கு மேல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார். நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அதற்கான வேலைகளை நீங்க செய்தால் மட்டும் போதும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணா பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரிஷப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கொண்டது இந்த ரிஷப ராசி என்பது. ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே நிறைய பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பது. இந்த ரிஷப ராசிக்காரங்க மாதிரி நிறைய சம்பாதிக்கிறவர்கள் யாருமே கிடையாது. தன்னுடைய உடலை வருத்தி சம்பாதிக்கக்கூடியவர்கள் ரிஷப ராசி என்பது தான். ஆனா கடைசியில வேற ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கடைசியில அதுலயும் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர். பெயர் புகழ் பெறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி. எங்க போனாலும் உங்களுக்கான ஒரு தனி சிறப்பு எப்பவுமே இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்ப எங்களுக்கு எல்லாம் நல்லது நடந்துருமா சார்? இப்போவாது வாழ்க்கையில நாங்க மாறிடுவோமா? எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா? நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் இப்ப பதில் சொல்ல போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள், நான் முதல்ல சொன்னேன் நல்லா உழைக்கக்கூடியவர்கள், ஆனா உழைச்சி 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 உங்களுக்கான வருமானம் வரல, அங்கீகாரம் கிடைக்கல, நான் நிறைய உழைக்கிறேன் ஆனா நிறைய பணம் வரல, எனக்கு நான் போட்ட உழைப்புக்கு இது வரைக்கும் எனக்கு பணம் வந்திருந்தா நான் நிறைய கடனே இல்லாம இருந்திருப்பேன், இப்ப நான் கடனை தான் வச்சுட்டு இருக்கேனே தவிர எனக்கு பெரிய வருமானம் இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை வஞ்சித்து வேலை வாங்கக்கூடிய ஒரு முதலாளி கிட்ட தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா கடந்த காலகட்டங்கள் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாரு. கடந்த ஒரு 3 ஆண்டுகளாவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்காதவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அந்த வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. இத்தனை நாள் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சீங்களோ வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் பல மடங்கு ஆகும். உழைப்புக்கு மேல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உழைக்கக்கூடியவர்களுக்கு வெகுமதியை கொடுக்கக்கூடியவர். ஒவ்வொரு வீடியோ எதுவும் சொல்லிட்டு இருக்கோம், சனி பகவான்னா உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு. எந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்க அதுக்கான பணம், அதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து கொடுக்க போறார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கிரகம் லாபஸ்தானத்துல வரும்போது அதற்கான பலனை கொடுத்தே தீரும். அது சாதாரண மாத கிரகங்கள் வந்தாவே நிறைய பலனை கொடுக்கும். இதுல வர சனி பகவான் வர அங்க வராது, லாபஸ்தானத்துல வராது. அடுத்த 2 ஆண்டுகள் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அதற்கான வேலைகளை நீங்க செய்தால் மட்டும் போதும். நிறைய பேருக்கு பதவி உயர்வு, வேலை மாற்றம், சம்பள உயர்வு, நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய ரிஷபராசி அன்பர்கள், சார் நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலை பார்க்குறேன், இப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு பாத்தீங்கன்னா நான் வரன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், நடக்க மாட்டேங்குது, நாங்க நிறைய பரிகாரம்லாம் பண்ணிட்டோம், நாங்க எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னாங்க, ராகு தோஷம் இருக்குன்னாங்க, அதெல்லாம் கூட பண்ணிட்டோம், அது பண்ணியுமே கடைசியில எங்களுக்கு பெரிய லெவல்ல எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு நீங்க வெயிட் பண்ணது நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா கடந்த காலகட்டத்துல திருமணம் நடந்தா கூட உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும். நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைக்காம போயிருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த வரன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னன்னா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் சார், அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், ஆனா பெண்ணா இருந்தாலும் நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர்கள். அந்த மாதிரி நீங்க எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை கொண்ட
வரன் கிடைப்பதற்கான அற்புதமான பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள், அதே அம்மா அப்பாவால சில நேரங்களில் பிரச்சனையும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசினர். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். அப்ப அந்த காலகட்டத்துல அம்மா அப்பாவால குடும்பத்துக்காக நிறைய பேரு மனைவிய கணவனை பிரிந்து வாழக்கூடியவர் நிறைய பேர் இருக்கீங்க. இல்ல குடும்பத்துல ஏற்பட்ட சண்டைகள்னால, இல்ல குடும்பத்துல வேற ஒருத்தருடைய பங்கு அதிகமா இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான யோகத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார். நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மனசு விட்டு பேசுங்க. இந்த காலகட்டத்துல பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும். நிறைய ரிஷபராசி என்பதுன்னா, என் குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கேன் சார், என் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கேன், என் கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருக்கீங்க. ஆனா பல சண்டைகள் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் மறுக்க முடியாது. அதெல்லாம் ஒரு நேரத்தின் கோலம் தான், காலத்தின் கட்டாயம் அதெல்லாம். அதனால அதெல்லாம் மறந்துட்டு சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார். சேர்ந்து வாழலாம். அதே போல இல்ல சார் நாங்க பிரிஞ்சிட்டோம், டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு, இப்ப வேற ஒரு திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார், எனக்கு ஒரே பையன் ரிஷபராசியவன், ஒரே பையன் ஃபர்ஸ்ட் லைஃப் தான் அப்படி ஆயிடுச்சு, செகண்ட் லைஃபா நல்லா இருக்குமா, என் பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு, சின்ன வயசு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிறைய அம்மா அப்பாக்கள் இந்த ரிஷபராசியில இருக்கவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு கண்டிப்பாக, உங்களுடைய பையனுக்கு உங்களுடைய பொண்ணுக்கு கண்டிப்பா அடுத்த திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு சோதனையை கொடுத்துச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த சனி பகவான் அதற்கான படிப்பினையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்க எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆச்சு நீங்க பார்த்து கத்துக்கிட்டீங்க. இப்ப இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல வரனை, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மறு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம், முக்கியமா பெண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம், ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடுனால பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட்லாம் போனோம் சார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்களுக்கு கடைசி நேரத்தில் சில பிரச்சனைலாம் வந்துச்சு, செலவு பண்ணதான் மிச்சம், மனசு கஷ்டத்துல இருக்கும், மனசு வேதனையில இருக்கும், எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு குழந்தை இல்லை, எங்கேயும் போக முடியல வர முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல வர முடியல, இந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய ரிஷப ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கர்ம காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் அவர் தான் காரணம். அவரே முன்னிருந்து இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அடுத்த 2.5 வருஷத்துல குழந்தை பேரை கண்டிப்பா கொடுக்க போறாரு. நீங்க என்ன பண்ணணும், பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல போய் சனி பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசி என்பதற்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போது. முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா நிறைய திறமை இருக்கு சார், எனக்கு எல்லா திறமையும் நான் போட்டு பண்றேன், ஆனா கடைசியில எனக்கு நஷ்டம் தான் மிஞ்சி இருக்கு, வேலையாட்கள் வரமாட்டாங்க, காசு இருந்தா வேலையாட்கள் வரல, வேலையாட்கள் வந்தா காசு இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு பொருளை வித்தா பணம் வரல, எங்கேயா ஒரு இடத்துல லாக் ஆயிடுது, திருப்பி மாறி 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 வந்து ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு கஷ்டத்தை அதிகமா சந்திச்சுட்டேன், எனக்கு கடனை அதிகமா சந்திச்சுட்டேன், இதனால பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, குடும்பத்துல சண்டை, மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அவமானத்தை தாங்க முடியல, எனக்கு கூட இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு என்ன பேசுறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏன்னா அவ்வளவு திறமை இருந்து நான் தான் முதல்ல என்னுடைய குடும்பத்திலேயே தொழில் பண்ணி நிறைய சம்பாதிச்சேன், காரு வீடு வாங்கினேன், எல்லாம் வாங்கினேன், இப்ப எல்லாமே கடன்ல இருக்கு, 4 பேர் பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி கண்டிப்பாக மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சியா இருக்க போகுது. நீங்க பெரிய லெவல்ல சம்பாதிக்க போறீங்க, பெரிய லெவல்ல லாபம் ஈட்ட போறீங்க. அதனால யாரெல்லாம் உங்களை பேசினாங்களோ அவங்களே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது. ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னாவே கண்டிப்பா மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தே தீர்வார். அது மட்டும் இல்லாம முக்கியமா என்னன்னா இந்த லாபஸ்தானத்துல வரக்கூடிய சனி பகவான் 2.5 வருஷம் இருக்க போறாரு. ஏன்னா ஒரு 3 மாசம் நல்லா இருக்கு சார், 6 மாசம் சரியில்லை, 6 மாசம் நல்லா இருக்கு, 1 வருஷம் பிரச்சனை, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படியே பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷம் ஓட்டி இருப்பீங்க, ஒண்ணுமே இல்லாம கடைசியில கடன் வாங்கி தான் போட வேண்டியது, கடன் தொல்லை தான் அதிகமாயிடுச்சு, வட்டி கட்ட முடியல, என்னுடைய ப்ராஃபிட் ஃபுல்லாவே வட்டி கட்டிருங்க சார்
அதனால என் காரை வித்தேன், சொத்தை வித்தேன், அப்படியே எனக்கு தீரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருப்பி நீங்க ஒரு கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, அனைத்து விதமான சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய சனி பயிற்சியா கண்டிப்பா இருக்க போகுது. நிறைய பேருக்கு வீடு, வண்டி, வாகனம் யோகம் உள்ள பயிற்சியாக அந்த சனி பயிற்சி இருக்க போகுது. யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. வண்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த காலத்தில் பயிற்சி பண்ணுங்க. சார் எங்க சார் நாங்களே கடன்ல இருக்கோம், இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் எட்டாக்கனியா இருக்கு, சில பேர் நினைக்கிறவங்களா இருக்கீங்க. கண்டிப்பாக ரிஷப ராசி என்பவர்களுக்கு அந்த எட்டாக்கனியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன் இருக்க போகுது. நீங்க பாருங்க, நீங்களே யோசிக்க போறீங்க, அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கடன்னு ஒரு வண்டி வாங்குவீங்க, ஒரு வீடு வாங்குவீங்க. அது லோனே போட்டா கூட நிறைய பேருக்கு லோனே கிடைக்காது சார் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நேரம் தான். நேரம் மாற மாற வாழ்க்கையில எல்லாருமே மாறுது. எல்லாருமே கஷ்டப்பட்டவங்களாவே இல்லை. ஒரு காலகட்டத்துல மாறுது. என்னன்னா சில ஜாதக அமைப்பு தொழில் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும், சில பேர் வெளியூர்ல வேலை பார்க்குறாம அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வருது. அதுக்கு மட்டும் உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுக்கிறது நல்லது. அதே போல ரிஷப ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இடம் விற்கும், வீடு விற்கும். நிறைய ரிஷப ராசி என்பதுன்னா சொத்து வச்சிருக்கேன் சார், அதை விற்க முடியல, அது ஒரு லிட்டிகேஷனை மாட்டிச்சு, குரோத் இல்லை, அதனால எனக்கு ஒரு கடன், அதனால என்னால சில விஷயங்கள் செய்ய முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அந்த சொத்து வித்து, இடம் வித்து, அதன் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய பயிற்சி பலனாக இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய ரிஷபராசி என்பதுக்கு என்னன்னா, அம்மா அப்பாவுடைய சொத்து வர்றதுக்கு நிறைய பேர் தடங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. உங்க கூட பிறந்தவங்களோ, உங்க அக்காவோ, தங்கச்சியோ யாராவது பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பூர்வீகத்தை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க, பூர்வீகத்துல ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. ஆனா அதை அவாய்ட் பண்றதுக்கான வேலையை, அதை பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுடைய விதி, கர்மா. அதெல்லாம் இப்ப இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக தீர்வதற்கான வாய்ப்புள்ள வருஷமா இருக்க போகுது. அதே போல இந்த காலகட்டத்துல வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய ரிஷபராசி என்பவர்கள்லாம் வெளிநாடு ட்ரை பண்ணி தோத்து போயிட்டு எனக்கு கிடைக்காது சார், இனிமே நான் ட்ரையே பண்ணல சார், வேணாம் சார். ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு கிடைக்கும், வேற ஒருத்தர் கிடைச்சிருக்கும். ஒரு திறமையே இல்லாத ஆள் அமிச்சிட்டாங்க சார், நான் எவ்வளவு ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தை வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டிலேயே இருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்தும் பலவிதமான கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல அந்த கம்பெனில இருந்து வேலை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும், இல்ல நீங்க அங்க ஒரு வீடு வாங்கி அந்த ஒரு கடன் ஆகி அதுல ஒரு பிரச்சனை மாட்டிருப்பீங்க, உங்க மனைவிக்கு வேலை போயிருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வரக்கூடிய காலகட்டத்துல இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் நல்ல சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்க போது. அங்கேயே ஒரு வேலை மாற்றம், அங்கேயே ஒரு இடம் மாற்றம், அங்கேயே நிறைய வளர்ச்சிக்கான பாதையை கண்டிப்பா அந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா பர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் வரக்கூடிய அடுத்த 2.5 வருஷத்துல வரும். சிறப்பா இருக்க போறீங்க. மொத்தத்துல அனைத்து விதமான சந்தோஷத்தையும், லாபத்தையும், கடனிலிருந்து விடுதலையும் கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலனாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். சில கெட்ட கிரகங்களுடைய தசாபுத்திகள் சில பேருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. அதே போல தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யறது, இந்த மாதிரி பாதிப்புகளும் நிறைய பேருக்கு. உங்க சுயஜாதகத்தையும் பார்த்து ஒரு வாட்டி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறது மிக நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் இருக்க கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், முகூர்த்த நிர்ணயம் போன்ற பல பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.